வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க பாட்டியோட ஸ்பெஷல் வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் கறி. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா சமைச்சிடலாம். வாங்க இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்ப நாம 1 கிலோ மட்டன் எலும்பு கறி எடுத்திருக்கோம். எப்பயுமே மட்டன் குழம்புக்கு நாம எலும்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எலும்பு இல்லாத கறியோட எலும்பு நிறைய இருக்கிற மட்டன் கறியை செய்யும்போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். முதல்ல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 நம்பர் சின்ன வெங்காயத்தை அதையும் நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 100 ml தேங்காய் எண்ணெய் தேவை, அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுக்கு பதிலாக கடலெண்ணெய் இல்லை சுத்தமான நல்லெண்ணெயை கூட யூஸ் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கணும், 2 ஏலக்காய், 2 பிஞ்ச் வெந்தயம். கொத்தமல்லி தலையை நீங்கள் ஆனியன் வதக்கும் போதே போட்டு வதக்கிடணும். கடைசியாக நீங்கள் போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். எப்பயுமே மட்டன் குழம்புக்கு கறிவேப்பிலையோட ஸ்மெல் தான் அதிகமாக தெரியணும். இப்போ நாம் தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணியை மிதமான சூடில் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதிக சூடான தண்ணியை நம்ம ஊற்றும் போது விசில் சீக்கிரமாக வந்துடும், ஆனால் கறி நல்லா வேகாது. அதனால தான் இளம் சூடான தண்ணியை ஊற்றும் போது கறி நிதானமாக வெந்து அதனோட சுவை நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு 100 ml தேங்காய் எண்ணெயை சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், அது வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம், இதை கருகாமல் நல்லா வறுக்கணும். அடுத்து நாம் எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வதக்கணும். இதை நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும். வெறும் வெங்காயம் கருகிடக்கூடாது, ஸ்லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கினா போதும். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் நல்லா கையெடுக்காமல் வதக்கிட்டே இருக்கோம். அடுத்து நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே சிம்மில் கொஞ்சம் வச்சு கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான். அடுத்து நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கணும். பொதுவாக நம்ம கொத்தமல்லி தலையை சமைச்சு முடிச்சதுக்கப்புறமே சேர்த்து, ஏன்னா அதோட மனம் நல்லா தூக்கலாக கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் கறிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தலையை நாம் இப்போயே ஆனியனோடு சேர்த்து வதக்கிறோம். இது கூடயே தேவையான மசாலா தூள்களையும் இப்போ சேர்த்து வதக்கிறோம். மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொத்தமல்லி பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த மசாலா பொடிகளை நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கையெடுக்காமல் வதக்கிக்கணும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் தான் பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம்
நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு கப் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். தக்காளி வச்ச தண்ணி எல்லாம் வதக்கி நல்லா தக்காளி மசிய வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா தள்ளி விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி வேகிறதுக்காக விசில் போடாமல் சும்மா நம்ம மூடி வைப்போம், குக்கர் மூடியை. இதனால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி ஒன்றோட ஒன்றா வெந்து மசிஞ்சிருக்கு. இந்த பதத்தில் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலா எதுவுமே கரிஞ்சிடாம நல்லா அளவாக பதமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டனை இது கூட சேர்த்து நல்லா கிளறணும். மசாலா மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுக்கணும். கையெடுக்காமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம மட்டனை நல்லா கிளறி கொடுக்க மசாலாவும் மட்டனும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ மட்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலேயே மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா வேகுது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நீங்கள் கிளற உப்பு சேர்க்கறதுனால மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. கையெடுக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம குக்கரை விசில் போடாமல் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நாம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா அந்த தண்ணியிலேயே மசாலாவோடு நல்லா சேர்ந்து வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க இளம் சூடான தண்ணியை இது கூட கலந்து வேக வைக்க போகிறோம். 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டு வரோம். அதாவது ஒரு 500 ml தண்ணீர். இதை ஊற்றி நல்லா கிளறணும். சுற்றி நல்லா கிளறி அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம நல்லா குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலையும் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடணும். விசில் வந்துடுச்சு. கேஸ் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ மட்டன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது வற்றி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த சுவையான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் பாட்டி மண்பானையில் சமைச்சு கொடுத்துருக்காங்க. நாம இதை குக்கரில் சமைச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதை மண்பானையிலையும் சமைச்சு பாருங்கள். இது ரொம்ப பாரம்பரியமான வில்லேஜ் ஸ்டைல் டேஸ்டியான மட்டன் கறி. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.